நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வெல்கம் பேக் நேர்களே. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம சிவகார்த்திகேயன் கூடயும் செந்தில் சார் கூடயும் பேசிட்டு இருக்கோம். அவங்களும் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த கேள்வியை ஷூட் அவுட் பண்ணிடலாம். காக்கி சட்டையை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். அதில் வந்த 2 முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி தரும் காட்சி காக்கி சட்டையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் விஜய் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி தரும் காட்சி. என்னடா இவங்க தளபதி 2 உள்ள கொண்டு வந்துட்டாங்களேன்னு அஜித் சார் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணியிருக்கீங்க. அப்புறம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு தூண்டுதலான விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி இவங்க 2 பேரையும் இந்த படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு சார் உங்களுக்கு? அதை நீங்கள் போர்ட்ரே பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, என்னன்னா இவர் எப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னும் போது எல்லா ஹீரோஸையும் ரசிக்கிறவங்களும் இவர் ரசிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். எப்படின்னா சினிமாவில் சில கிமிக்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறத விட ஒரு ஆடட் ஃப்ளேவர் அதில் ஆட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லனுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற ஒரு டைலாக்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் அவர் ஆல்ரெடி மிமிக்ரியில் இதுன்றதுனால ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணால் அது ஒரு கிமிக் பண்ணால் நல்லாயிருக்கும், தேட்டரில் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்குன்றது டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ எல்லா கிளாஸ் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் அப்படின்றது மாதிரி ஒவ்வொரு டைலாக் அந்த மாதிரி. இன்னொரு விஷயம் அந்த இடத்துல ஒரு பஞ்ச் சொல்லணும். நான் பஞ்ச் பேசும்பொழுது நான் சொந்த பஞ்ச் இப்போயே பேசினேன். அதான் இந்த படம்ன்றது என்னென்னா எனக்கு இந்த படம் என்ன பண்ண போகுன்றதை வச்சு தான் நான் சொந்தமாக பல விஷயங்களை பண்ண முடியும். பட் இப்போ நான் இருக்கிறது இந்த சேஞ்ச் ஓவர் பீரியட் தான். இந்த படம் எனக்கு தேட்டரில் பார்த்த பிறகு ஓகே வேறு பண்ணிக்கலாமேன்றது ஓகே. அன்றைக்கி ஸ்டேஜில் நானாக ஒரு பஞ்ச் சொந்தமாக உன்னை அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்றதோட பள்ளீர்னு ஒரு பஞ்ச் தேவைப்பட்டது. அது அஜித் சார் ஜஸ்ட் பிகினிங் சொல்லலாம். இது உனக்கு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லணும். அது தமிழில் சொல்லிட்டோம். பட் அது அஜித் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால ஏன் அது சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு எந்த ஹெசிடேஷனும் கிடையாது. ஏன் அப்படின்னா மிமிக்ரி பண்ணி தான் நான் சாப்பாடே சாப்பிட்டேன், நான் அப்படி தான் வளர்ந்தேன் நான். ஸோ எனக்கு அதனால் அது ஒரு பாயிண்ட் இல்லை. 2 பேருக்குமான ஃபேன் ஃபாலோயிங் ஜாஸ்தி. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதை தாண்டி இந்த மாதிரி சீக்வன்ஸில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருந்தால் நிச்சயமாக எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அந்த இது எல்லாருக்குமே இருந்தது. ஒரு பெரிய சப்போர்ட்டாக நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி நீங்கள் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தொடரணும் அப்படின்னா அவங்க 2 பேர் தான் முன்னாடி இருக்காங்க. அவங்க தான் ரூட் எல்லா வகையிலையுமே. ஸோ அவங்க பிளெஸிங்ஸும் நமக்கு இருக்க மாதிரி அவங்க ஃபேன்ஸோட கிளாப்ஸ் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி அப்படி எடுத்து தான் பண்ணோம். எனக்கு பண்ணும்போது பயங்கர ஜாலியாக தான் இருந்தது அதை பண்ணும்போது. இன்னொன்று எஸ்பெஷலி துப்பாக்கிக்கு அப்புறம் நீங்கள் ஃபோன் எடுத்து காதில் வச்சு பேசுனீங்கனாலே அந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது. இதில் ஒரு சீக்வன்ஸே இருந்தது இந்த கதையில். இது முன்னாடியே பண்ணப்பட்ட கதை. இந்த கதை எதிர்நீச்சல் டைம்லேயே சார்ட்ட ரெடியாக இருந்தது. ஒரு சீக்வன்ஸே நான் வில்லன் கமிஷனர் எல்லாருமே மாறி மாறி ஃபோனில் பேசிக்குவோம். ஸோ ஃபோன் சீக்வன்ஸாக இவ்வளோ பெரிய சீக்வன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல எனக்கு அப்படியே துடிக்குது, வெயிட்டிங் வரணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. கரெக்டாக ஒரு டைலாக்ல வந்துச்சு, மொத்த டிபார்ட்மெண்ட் உங்கள் ஆர்டருக்காக தான் சார் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது வெயிட்டிங்னு கேஷுவலாக சொல்லியிருக்கலாம். பட் அந்த இடத்துல அது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அண்ட் இன்னொன்று அடுத்தடுத்த படத்தில் இதை பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால இப்போ இதை விட்டுறக்கூடாது, இப்போ பண்ணிடலாம் அப்படின்றதுனால பண்ணிட்டேன். ஓகே. அப்புறம் படத்துடைய எண்டிங்கில் கம்பேரிசன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி 3 முகம் காக்க காக்க அது மாதிரி போலீஸ் கேரக்டர் கம்பேரிசன் அப்படின்ற மாதிரி தெரியுது சார். அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. கம்பேரிசனில் படம் ஆரம்பிக்கும் போது அம்மா சொல்லுவாங்க, நீ வேணா பாருடி ஒரு நாள். தங்கச்சி கேட்பா, உன் கான்ஸ்டபிள் பையனுக்கு நீ கொடுக்குற பில்டப் ஓவர்மா. அம்மா போய் சொல்லுவாங்க ஐயர்கிட்ட, அவன் இன்ஸ்பெக்டராக இருக்கான் அப்படின்னு. அவன் பார்த்தா கான்ஸ்டபிளாக இருப்பான். நீ கொடுக்குற பில்டப் ஓவர்மா, நீ வேணா ஒரு நாள் பாரு, அவன் அலெக்ஸ் பாண்டியன் மாதிரியோ துரசிங்க மாதிரியோ வரதான் போகிறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆகிடுவான். இன்ஸ்பெக்டராக வந்தவுடனே அந்த டிராஃபிக் படம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சீன் இது வந்தால் அங்கே அவன் ஒருத்தனை ஒரே ஒரு அடி அடிப்பான். அடித்தா மொத்த டிராஃபிக்கும் கிளியராக எல்லாம் கரெக்டாகவும் பொதுமக்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அது பேப்பரில் வரும், அதை திவ்யா கட் பண்ணுவாங்க, எடுத்து அம்மா ஒட்டுவாங்க. அம்மாவோட ஆசை நிறைவேறிச்சு. அப்போயே அந்த தங்க சொல்லும், இது உனக்கே ஓவராக தெரியலமா, என்னடி ஓவர், நம்புனா யார் வேணால் ஜெயிக்கலாம், என் பிள்ளை நம்புனா ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி துரசிங்கம் அலெக்ஸ் பாண்டியன் அண்ட் இந்த கேரக்டர் வைப்பாங்க. ஒற்றுமையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா துரசிங்கம் அலெக்ஸ் பாண்டியன் இந்த 2 கேரக்டருமே பயங்கர பாசிட்டிவான ஒரு கேரக்டர். பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதாவது கொஞ்சம் கூட அப்படி விளங்க மாட்டாங்க. ரூல்ஸ்னால் ரூல்ஸ், நியாயம்னா நியாயம், அடினா அடி அப்படிங்கிறது தான். அதனுடைய இந்த 2 கேரக்டரோட ஒரு சின்ன வெர்ஷன் தான் இவன். இந்த மதிமாறன்ற ஒரு கேரக்டருடைய தொடக்கம் தான் இந்த படத்தோட எண்டு. ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகியிருக்கான். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துரசிங்க மாதிரி அலெக்ஸ் பாண்டியன் மாதிரி ஒரு கதையை நான் இதுக்கப்புறம் எடுத்து பண்ணலான்ற. ஸோ இதெல்லாம் சேர்த்து கலெக்டிவாக தான் டேரக்டர் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களோட கம்பேர் பண்ணுறது அப்படி கிடையாது. நீங்கள் ரஜினி சார் சூர்யா சார் அப்படி கம்பேர் பண்ணல. அந்த கேரக்டர் துரைசிங்கம் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு போலீஸ்க்கு ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த 2 கேரக்டர் முன்னாடி வந்து ஏன்னா சாமி விக்ரம் சார் கேரக்டர் நீங்கள் கம்ப்ளீட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு எடுத்துக்க முடியாது. அங்கங்கே அந்த கேரக்டர்
பணம் வாங்குற மாதிரி சில சீக்வன்சஸ் இருக்கும். அண்ட் போக்கிரி, காக்கி சட்டை கமல் சார் வந்து அண்டர் கவர் காப், அவங்க எல்லாமே காப்னே சொல்லாமத விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இந்த 2 கேரக்டர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுக்கான ரெஃபரன்ஸாக எடுத்ததுனால இதை வச்சு பண்ணாங்க டேரக்ட். ஓகே சார். ஸோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கவர் வந்து ஆக்டர் தனுஷ். ஸோ அவர் வந்து படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார் 2 பேருக்கும்? எனக்கு நல்ல கண்டென்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா தனுஷ் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அவருக்காக பண்ண ஸ்கிரிப்ட், அவருக்கு அந்த ஐடியாஸ் தெரியும், பட் ஃபுல் ஸ்க்ரீன் பிளேவாக இப்போ தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த காமெடி இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் சிவாவோட ப்ரெசன்ஸ் வந்து படம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. பர்டிகுலராக அவரை வந்து தனியாக அவர்கிட்டையும் சொன்னார். அதை ஓவராலாக எனக்கும் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அந்த லெவலில் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உங்ககிட்ட சார்? என்கிட்ட உங்களோட லுக்கு, உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, உங்களை நீங்கள் அந்த கேரக்டர் கேரி பண்ணியிருக்க விதம், என்ன சொல்லி இது வரைக்கும் நீங்கள் பண்ணதுலேருந்து வேறு ஒன்று பண்ணியிருக்கீங்க, பட் அந்த ஹெசிடேஷன் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்கீங்க த்ரூ அவுட் மூவி. உங்களுடைய டான்ஸ் நல்லாயிருக்கு, காமெடி நல்லாயிருக்கு, எல்லா ஏரியாவுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணார் தனுஷ் சார். ஓகே. ஸோ சார் ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்டைலிங் வந்து டோட்டலாக அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் அப்படின்னு. ஸோ ஸ்டைலிங்கோட ஏன் முகத்தில் ஒரு புன்னகை வருது? இல்லைங்க, நான் ஸ்டைலாக இருக்கேன்றது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே சார். நீங்கள் வந்து நேச்சுரல் ஸ்டைல் தான். தேங்க்யூ. ஸோ வந்துட்டு அதில் வந்து இன்னொரு ஸ்டைல் இம்போஸ் பண்ணி அது சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டைலிங்க்கு வந்து உங்களுடைய கன்சீவ் பண்ண ஒரு ஐடியாவா இல்லை உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைலிங் கன்சீவ் ஆச்சா? ஸ்டைலிங்னா நான் அவரோட காஸ்டியூம், ஹேர் அது டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம். 2-3 ஆப்ஷன்ஸ் இது பண்ணணும். காஸ்டியூம் சைடில் எப்படி இருக்கலாம், ஹேர்டூலாம் அவர் 2-3 ஆப்ஷன்ஸ் எனக்கே கொடுத்தாரு. ஸோ ஒரு போலீஸ்ன்றதுனால கொஞ்சம் லுக்லேயும் ரொம்ப சாதாரணமாக இல்லாமல் கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தோணுச்சு. ஸோ அப்படி தான் அதை டிசைட் பண்ணோம். காஸ்டியூம்லேருந்து அது வந்து கேமராமேனோட இன்புட்டும் அதில் இருக்குது. ஸோ என்ன மாதிரி இந்த கார்ட்ராய் ஷர்ட் தான் போட்டிருப்பார் படத்தில். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் ரஃப்பாக காட்டும் ஆளை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து ஹேர்டூ கூட நம்ம நிறையா முடி இருந்துச்சுன்னா அது அந்த இன்டென்ஸ் இருக்காது. கண்ணு நல்லா தெரியணும்னா முடி கொஞ்சம் மேலே ஏறணும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஹேரை கம்மி பண்ணணும். ஸோ அப்படி எல்லா ஏரியாலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். சரி, இப்போ அடுத்த கேள்வி நான் என்ன கேட்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதிவ்யா மேம் அண்ட் கெமிஸ்ட்ரி, நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. ஹீரோயின் கெமிஸ்ட்ரி பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை. அது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. க்யூட் பேர் அப்படின்னா நான் வேறு க்யூட் பேர் தான் நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் 2வது படம் கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருந்துச்சு? எங்களோட 2 படமும் வேறு மாதிரியான படம். ஃபர்ஸ்ட் படம் வருத்தப்பட வாலிப சங்கம் ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு லவ் பேஸ்டு ஒரு காமெடியான படம். அதில் நிறையா லவ்க்கான விஷயங்கள் நிறையா இருந்தது. இது வந்து ஒரு க்ரைம் ஸ்டோரி, ஆக்ஷன் ட்ராமா. இதில் எங்களுக்கான அந்த லவ் சீன்ஸ், காமெடி சீன்ஸ், அதுக்கப்புறம் சாங்ஸு இதில் தான் மேஜராக பார்க்க முடியும். செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக வேறையாக இருக்கும். ஒரு ஃபோக் சாங்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் படத்தில் அவங்களோட ப்ரெசன்ஸ் கடைசி வரைக்கும் இருக்கும். பட் எல்லோரும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது நல்லாயிருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது. அது ஒரு நல்ல விஷயந்தான் டெஃபினட்டாக. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்காங்க. டேரக்டர் சார் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், நீங்கள் இன்னும் 3-4 படம் பண்ணலாம் போலயே, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. கண்டிப்பாக சார். அதுவும் சார் அந்த பேரிங் வந்து நிஜமாவே இட்ஸ் வந்து ஸ்பார்க்லிங் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பார்க்லிங் பேரிங் இருக்குது. தேங்க்யூ. இல்லை 2 பேர் கூடயுமே ஒரு கனெக்ட் ஃபேக்டர் இருக்குது. நம்மளை மாதிரி பையன், நம்மளை மாதிரி பொண்ணுன்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும்பொழுது எல்லாருமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடியது தான். அண்ட் பேர் நல்லா இருக்கிறதுல இன்னொரு இதுவும் இருக்குது. நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் தான். 2 பண்ணிட்டாங்களே, ஐயோ ஏன் 2 பண்ணுறாங்க அப்படின்றதுனா பிரச்சனை. நல்லா இருக்குது, இன்னும் நிறையா பண்ணலான்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அப்படி இருக்கும்பொழுது அது தானாக படத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. வருத்தப்பட வாலிபத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் அந்த பேருன்னும் போதே இவங்க 2 பேருமா நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும்பொழுது அது உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஓகே. அண்ட் அவங்க நீங்கள் படத்தில் அவங்க கேரக்டர்ஸ் எப்படி இருக்கோ அப்படி கிடையாது. அவங்க பயங்கர சாஃப்ட், அவங்க பேசவே மாட்டாங்க. இன்டர்வியூக்கெலாம் வந்தாலும் அமைதியாக உட்காந்து 2 வார்த்தை தான் சொல்லுவாங்க, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான் சொல்லுவாங்க. அவங்க அப்படி தான் அவங்க யூனிட்லேயும் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் டைரக்ஷன் தெரியாமல் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் பற்றி படத்தில் சொல்லுங்கள். ஆர்ட் டைரக்டர் வந்து துரைராஜ். அவரோட நான் ஆடுகளம் ஒர்க் பண்ணேன். ஆடுகளம் ஃபுல்லாக அவர் தான் ஒர்க் பண்ணார். அப்புறம்தான் எனக்கு பழக்கம். அவர் இது வேறு ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட் வேறு. அவர் இந்த படத்தில் என்னென்னா அதான் 2-3 சீக்வன்சஸ், அந்த அந்த நர்ஸ் போயிட்டு உள்ளே தேடுற அந்த சர்வர் ரூம், படத்து உள்ளே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் செட்டு உட்பட எல்லாமே வந்து அவரோட
கோர்ட்டு பல விஷயங்கள் வந்து அவரோட இன்புட்ஸ். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி படங்களில் வந்து நம்ம ரியலிஸ்டிக்கான படங்களில் வந்து வெளியில் தெரியாமல் பண்ணணுன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ அது வந்து அவரோட சைட்லேருந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். படத்துக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த சர்வர் ரூம் எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஸோ அது எல்லோரும் பிளான் பண்ணி அவரோட எக்ஸிக்யூஷன் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கலான்னு சொன்னார். ஸோ அது இன்றைக்கி நல்லா வந்திருக்குது. அண்ட் அவரு நானும் கண்டினியூஸாக படம் பண்ணிருக்கோம். எதிர்நீச்சல், வருத்தப்பட வாலிப சங்கம், இந்த படம், இதுக்கு அடுத்து ரஜினி முருகன் சொல்லி நாங்கள் ஒரு பேசிக்க நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன் இல்லை அப்படி நானும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த படத்துல ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாமே காம்பினேஷன் நிறையவே இருக்கு. டைரக்டரா இருந்தாலும் சரி, ஹீரோனா சரி, ஆர்ட் டைரக்டர், மியூசிக், எடிட்டருமே அதுக்கு முன்னாடி வருத்தப்பட வாலிபர் சங்கம் பண்ணாரு, அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ எல்லாமே அதாவது காம்பினேஷன்றதை விடல எல்லாருமே ஒரு டீமாக வேலை செய்கிறோம். இப்போ பொன்ராம் சார்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம வேறு படம் அது எங்கேயோ நடக்குது, இது எங்கேயோ நடக்கலாமல் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி ஒரு டீமாக இருக்கும். இந்த டீம்லேருந்து ஒருத்தர் வந்து இங்கே வேலை செய்கிறது, அந்த டீம்லேருந்து ஒருத்தர் இங்கே வேலை செய்கிறது அப்படின்றது அது ஒரு நல்ல விஷயமாவும் இருக்குது. ஏன்னா எல்லாருடைய பாயிண்ட்மே ஒருத்தர் மேலே நம்பிக்கை ஈஸியாக வந்துடும், ஆல்ரெடி தெரியுன்றதுனால. ஸோ எல்லார் ஃபோக்கஸும் ப்ராஜெக்ட் மேலே தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு இதே மாதிரி ரோல்ஸ் தான் கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லை ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுற ரோல் பண்ணுவீங்களா? ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்தில் மட்டும் இல்லை, உங்களுடைய கேரியர் கிராஃப்லேயுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் காமெடி ஹீரோ டு ஆக்ஷன் ஹீரோ. ஸோ இனிமேல் வந்து உங்களுடைய கேரக்டர் செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? காமெடி இருக்கும் படத்தில். பட் இது வரைக்கும் அந்த கேரக்டரைசேஷனாக வந்து சும்மா ஜாலியாக சுற்றுற பையன் அப்படின்றத மிஸ் பண்ணிட்டு பண்ணுவேனான்னு தெரியல. இப்போ அடுத்த படம் நம்ம பழைய ஸ்டைலில் தான் இருக்குது, அது கூட கொஞ்சம் ஆக்ஷன் ரஜினி முருகனில். அதுக்கு அடுத்து பண்ண போகிற படம் வந்து இன்னும் ஏதாவது சேலஞ்சஸ் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான். இன்னும் ஏதாவது இப்போ இதில் இப்போ நீங்கள் சொல்கிற ரெயின் ஃபைட் மாதிரி இன்னும் 2 விஷயம் அடுத்து ஏதாவது, இல்லைனா ஃபைட் மாதிரி இல்லைனா கூட வேறு ஏதாவது ஆக்டிங் சைடு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குமா அப்படின்றது. ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி க்ரோத் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணால் தான் வரும். இன்றைக்கி இது கிடச்சிருச்சுன்றதுக்காக ஈஸியாக ஒரு 4 படம் டக்குன்னு நமக்கு என்ன வருதோ அதை பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு ஒன்று அப்படி பண்ணிவிட்டு இன்னொன்று அட்டெம்ப்டாக பண்ணணுன்றது தான் ஆசை. அதை நோக்கி தான் இருக்கும் அடுத்து. ஸோ ஆஸ் அ கிரியேட்டர் அண்ட் நீங்கள் வந்துட்டு எத்தனை சக்ஸஸ் வந்தாலுமே வந்துட்டு இந்த சீன் இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ படம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சீனில் இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம்லாம் தோணல. ஏன்னா எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக தான் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு படம் மாதிரி எனக்கு எந்த இதுவும் இல்லை, ப்ரெஷரும் கிடையாது இந்த படம் பண்ணும்போது. ஏன்னா பட்ஜெட்டுன்றதில் எல்லாமே ஓப்பனாக இருந்துச்சு, ஆர்டிஸ்டோட டேட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ எனக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடோட தான் அந்த படத்தை முடித்தேன். படம் முடிஞ்சு ஒரு 1 மந்த்து இப்போது ரிலீஸ்க்கு ரெடியாகி ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணோம் நாங்கள். ஸோ தட் எனக்கு எல்லாமே கிளியராக 100% சாட்டிஸ்ஃபைடோட தான் படத்தை முடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ அந்த பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் சார், ஆஸ் அன் ஆக்டர், நான் இந்த சீனில் இப்படி கொஞ்சம் ரியாக்ட் பண்ணியிருக்கலாமோ, இல்லை இப்படி கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற திங்கிங் ஏதாவது சீன் வந்து நிறையா இருக்குங்க. ஓகே. இல்லை அது என்ன மாதிரினா, நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்ட பிறகு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்லாம் பயங்கர ஈஸியாக தெரியும். இதெல்லாம் நாங்கள் அப்பயே படிச்சிட்டோம் அப்படி இருக்கும். அது அந்த மாதிரி இப்போ படம் பார்க்கும் பொழுது, இல்லை இன்னொரு படத்துக்கு நம்ம அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது, ஐயோ இதை விட அங்கே நல்லா பண்ணியிருக்குமே, இதுலேயும் அப்படி பண்ணியிருக்கோம், அங்கே போயிட்டு அடுத்தது போகும்போது இது இப்படியே தான் இருக்கும். அது ஒரு ப்ராசஸ் தான். எனக்கு தெரிஞ்சு சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டோம். ஆனால் தப்புன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணிட்டோம்பா சூப்பராக. பட் அதை தாண்டி ஏதாவது 1-2 சீன் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இதில் என்னை பார்க்குறதுக்கு எனக்கு நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் எந்த சீன் கொடுத்தாலும் இன்னும் பெட்டராக பண்ண முடியும்னு தான் தோணும் படம் பார்க்கும்பொழுது. ஓகே. ஸோ வந்துட்டு ஓவராலாக வந்து மக்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க படத்துக்கு. படமும் சூப்பர் ஹிட். ஆக்சுவலி நான் டிக்ளேர் பண்ணிடுறேன், யாராக இருந்தாலும். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் படம். இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட நிறைய விஷயங்கள் காக்கி சட்டை பற்றியும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்களுக்கும் தேங்க்ஸ். தம்ஷாட்ஸ்லாம் வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். உங்கள் டீமுக்கும் தேட்டரில் போய் காக்கி சட்டை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா பார்த்த எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் தேட்டர்ஸ் போய் பார்க்கும்பொழுதும் எந்தெந்த சீன்லலாம் கிளாப்ஸ் இருக்குது, ரெஸ்பான்ஸ் இருக்குது, சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்கன்றதை பார்த்துட்ருக்கோம். ஓவரால் ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும்னு நம்புகிறோம். தேட்டரில் போய் பாருங்கள்.